எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து கோமதி. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன். அவங்களுடைய பேர் கணேசமூர்த்தி. என்னோட ஊர் வந்து நாங்கள் இப்போ இருக்கிறது சாயர்புரத்தில் இருக்கிறோம். தூத்துக்குடி இசிஹெச்சை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எனக்கு வந்து நான் 2020 வந்து எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து சர்வீஸில் இருந்தாங்க. அதனால் அந்த ஒரு 10 மந்த் வரைக்கும் சிவிலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதில் நிறைய அமௌண்ட் வந்து எங்களுக்கு காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க 2020 அக்டோபரில் ரிட்டையர்டில் வந்தாங்க. ரிட்டையர்டில் வந்து 1 மந்த்தில் இசிஹெச் கார்டு எடுத்துட்டோம். அப்புறமா நான் கூட யோசித்தேன், மந்த்லி வந்து 15,000 ரூபாய்க்கு நான் டேப்லெட் எடுக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ அமௌண்ட் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா என்னால் எடுக்க முடியாது. அப்போ சரி நம்ம ஜிஹெச்சில் போய் அவங்க கொடுக்கறத வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு எதுவும் இருக்க வேண்டியதான், ஏன்னா டேப்லெட் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் இருந்தேன். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கவலையோடு இருக்கும்போது தான் இசிஹெச்சை பற்றி தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது. அப்புறம் இசிஹெச்சில் வந்து மேமை பார்த்தோம். அவங்க வந்து ரெஃபரல் லெட்டர் எழுதி எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் திருநெல்வேலி போனோம். அங்கே சீபா ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போயிட்டு அவங்க டாக்டரை பார்த்து பேசணும். அவங்க எல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு எங்களுக்கு மந்த்லி வந்து நான் வந்து அந்த 15,000 ரூபாய் நான் எடுக்கக்கூடிய அந்த டேப்லெட்டை இசிஹெச் மூலமாக நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து திரும்ப நான் வந்து எனக்கு ஷோல்டர் வலிக்கிறது, கையெல்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் பேர் எனக்கு தெரியல கரெக்டாக, இங்கே இசிஹெச்சில் டாக்டராக இருக்காங்க. அந்த மேடத்திட்ட தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு இருக்குது மேம், எனக்கு ஒரு செக்கப் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் வந்து அருள்ராஜ் ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க தூத்துக்குடி இசிஹெச்சுக்கு. அப்புறம் அருள்ராஜ் ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு நரம்பு டாக்டரை பார்த்து அங்கே போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்தது. அப்புறமா எனக்கு தலையில் வந்து கரண்ட்லாம் வச்சு பார்த்தாங்க. எனக்கு ஃபுட்டில் உள்ள கால் நரம்புகளுக்கு ஒரு செக்கப் பண்ணாங்க. இசிஜி எடுத்தாங்க, எக்கோ எடுத்தாங்க. எவ்வளோ பிளட் டெஸ்ட் எடுக்கணுமோ எடுத்து, என்ன சின்னதாக எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு மூளைக்கு போகிற நரம்புல தான் எனக்கு அடைப்பு, அதனால தான் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு வலது பக்கம் அப்படிங்கிறதுனால எல்லா டெஸ்ட்டுமே அவங்க எடுத்தாங்க. ஆனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் எனக்கு இல்லைன்னு இவங்க எனக்கு எழுதி கொடுக்காமலாம் இல்லை. இவங்க வந்து எனக்கு எழுதி கொடுத்ததுனால நான் எல்லாமே எடுத்து திரும்ப ஒரு சில டேப்லெட் எல்லாம் மாற்றினாங்க. அதையுமே இவங்க திரும்ப எனக்கு கண்டினியூவாக எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறமா திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு கழித்து திரும்ப நான் எனக்கு செக்கப் பண்ணணும், ஃபுல் என் பாடி செக்கப் பண்ணணும் மேம், எனக்கு திரும்ப எதுவும் அடைச்சிருக்குமா என்னன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது, அப்படி ஒரு சில சிம்டம்ஸ் தருது அப்படின்னோடனே அப்பவும் அவங்க வந்து எனக்கு முகம் சொல்லிக்காமல் எனக்கு எழுதி கொடுத்தாங்க. திரும்ப அப்போ வந்து அருள்ராஜ் ஹாஸ்பிட்டல் கிடையாது, அமெரிக்கன் ஆஸ்பத்திரி இருந்துச்சு. ஆனால் திரும்ப அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்கு அதே மாதிரி போய் அதே மாதிரி அங்குள்ள டாக்டரை பார்த்துட்டு எனக்கு சீப்பா அந்த டைமில் போக முடியலங்கிறதுனால நான் இங்கேயே போனேன். இங்கேயே எனக்கு நரம்பு டாக்டர்லேருந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் எல்லாரையுமே நான் போய் நான் பார்த்தேன். அங்கேயும் சிடி ஸ்கேன் எடுத்தோம், அதே இசிஜி, எக்கோ, அப்புறம் எக்ஸ்ரே, அதே பிளட் டெஸ்ட்டு, இன்னும் என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குது எல்லாமே வந்து எனக்கு பார்த்தாங்க. ஒரு பைசா கூட எனக்கு, நான் வந்து போயிட்டு வர செலவு மட்டுமே தவிர மற்றபடி எனக்கு வேற எந்த செலவுமே எனக்கு கிடையாது. ஃபுல் செலவுமே கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கிட்டு, இசிஹெச் தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ 2025 டிசம்பரில் திரும்ப திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு மூச்சுத்திணறல் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு 2 மணி இருக்கும். என் ஹஸ்பண்ட் நான் மட்டும்தான் இருந்தோம். ரொம்ப மூச்சுத்திணறல் வந்து அவ்வளோதான், நான் பழைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு. திணறிட்டு அப்புறமா கொஞ்சம் அது பிறகு இந்த சில இதை வச்சுட்டு ஆண்டோடைய கிருபையினால நான் அந்த டைமில் நான் பழைச்சிட்டேன். உடனே டாக்டர்கிட்ட கார் பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. சீபா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எமர்ஜென்சி வார்டில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க எதுவுமே கேட்கல. நம்ம இசிஜினுடைய இந்த கார்டை ஒன்று தான் நாங்கள் காட்டியிருப்போம், வேறு எதுவும். உடனே நைட் 2 மணிக்கு அங்கே ஏதாவது அப்ரூவ் வாங்கிட்டோம், இங்கே வாங்கி எதுவுமே டாக்டர்கிட்ட அவங்க இசிஹெச்சில் எழுதி வாங்கிட்டு இருந்தீங்களா எதுவுமே அவங்க கேட்கல. கார்டை மட்டும் தான் நாங்கள் காட்டினோம். உடனே என்னை அட்மிட் பண்ணி எமர்ஜென்சி வார்டில் என்னை அட்மிட் பண்ணி உடனே என்னை வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் எல்லாமே கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே நடக்கக்கூட விடலை என்னைய. உடனே சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அதே மாதிரி எக்கோ எல்லாமே கார்டியன்ஸ்ட் டாக்டரை பார்க்க சொன்னாங்க. அப்புறமா அந்த நரம்பு டாக்டர் எல்லாம் பார்த்தோம். 2 நாள் அங்கே அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பாடு கூட எனக்கு ஃப்ரீ தான். அந்த அளவுக்கு எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே வந்து கிடச்சி. இது எல்லாமே இசிஹெச் மூலமாக தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்புறமா 2 நாள் இருந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு நிறைய அதில் டேப்லெட்டு நிறைய காரியங்கள்லாம் மாற்றிருந்தாங்க. எல்லாம் கொண்டு வந்துட்டு அப்புறமும் எனக்கு மூச்சு திணறல் இன்னும் கொஞ்சம் நிற்காத மாதிரி இருக்கேன்னு திருப்பியும் மேம் வந்து இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறதுக்கு எழுதி கொடுத்தாங்க. அங்கே போய்
அந்த காட் ரெசிஸ்டன்ஸ் சாரை போய் நாங்கள் பார்த்தோம். அவங்களும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கொரட்டை விடுற பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வச்சு அப்புறம் நுரையீரலில் எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு தெரில அப்படின்னு நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே நுரையீரல் டாக்டர் வந்து பாலா சாருக்கு எழுதி கொடுத்தாங்க சிவா ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கே. உடனே பாலா சாரை போய் பார்த்தோம். அவங்க சரி உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து இந்த ஸ்லிப்ஸ் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும், ஸ்லிப்ஸ் இது வந்து எடுத்துருவோம், அது வந்து ஸ்டடி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாலா சார் சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதே மாதிரி ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க. அன்னைக்கும் போய் நாங்கள் அட்மிட் ஆனோம். நைட்டு வந்து எனக்கு ஸ்லீப் ஸ்டடி எடுத்தாங்க. நைட்டு ஃபுல்லாக வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு டியூப்பெல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் வச்சுலாம் என்னை டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கெலாம் நான் வெளியில் போயிட்டு நான் தனியாக நான் பே பண்ணிலாம் நான் எடுக்கணும்னா அது எவ்வளோ ரூபா ஆகும்னு எனக்கு தெரியல. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கூட எங்களுக்கெல்லாம் தெரியல. அது அந்த ஹாஸ்பிட்டல் போனதுனால தான் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது கூட எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அது எடுத்தாங்க. உடனே சரி நுரையீரல் அப்போ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குமோ, தண்ணி எது இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு உடனே எனக்கு நுரையீரல் சிடி ஸ்கேன் எழுதி கொடுத்து நுரையீரல் சிடி ஸ்கேன் எடுத்தேன். அதுக்குரிய எனக்கு ரொம்ப மன இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குரிய டேப்லெட்டு அதாவது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சீபா ஹாஸ்பிட்டலில் என்னை கவனிச்சாங்க. இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஒரே ரீசன் இசிஹெச் கார்டு மட்டும்தான். அதை கொண்டு கொடுத்தாலே உண்மையிலே அன்பா கவனிக்கிறாங்க. அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ்ல இருந்து, டாக்டர்ஸ்ல இருந்து, நர்ஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. யாரும் முகம் சுளிக்கிறதோ இது அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுல இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே எங்களை பார்த்துக்கிட்டாங்க. நல்ல பேசுற டாக்டர்லாம் நல்ல ஒரு ஆறுதலாக பேசுறது, அடுத்தது என்ன பண்ணலாம், சரி நீங்கள் இதை பண்ணுங்க, இந்த டேப்லெட் போடுங்க அப்படின்ட்டு. அப்போ இன்னொன்று இங்கே இசிஹெச்சில் இருக்கிற மேமை நான் வந்து சொல்லியே ஆகணும். நான் எப்போ போயிட்டு எனக்கு ரெஃபரல் லெட்ரு வேணும், இந்த டாக்டரை நான் பார்க்கணுமே அப்படின்ட்டு எழுதி கேட்டிருக்கேன். சரிம்மா நான் எழுதி தரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எத்தனை தடவை நான் கேட்டாலும் எனக்கு ரெஃபரல் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க மேம் பேர் சுனிதா. அவங்க வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு பேர் கரெக்டாக ஃபஸ்ட்டு தெரில. நான் வந்து ஒரு அந்த 6 வருஷமாகவே மேக்ஸிமம் மேடத்துட்டு தான் நான் எல்லா டேப்லெட் எல்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேன். என்னோட பிரச்சனையும் அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். நான் எல்லாமே சொல்லுவேன். அவங்க அப்படியாம்மா இது இப்படிலாம் நினைக்காதீங்க, இப்படிலாம் கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரியும் பேசுவாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. அவங்க அவங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. ரிசப்ஷன்ல இருந்து இசிஹெச்னுடைய ரிசப்ஷன்ல இருந்து இங்க இருக்கிற ஸ்டாஃப்ல இருந்து மெடிக்கல் எல்லாருமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேற யார் என்ன பண்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னைய நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. நான் அந்த ஒரு 6 வருஷ காலத்துல என்ன நல்லா பார்த்துக்கிறது, எனக்கு டேப்லெட் கொடுத்துட்றது, எனக்கு இல்லை அப்படின்னா திரும்ப நான் வந்து நாங்கள் வந்து திரும்ப வாங்கிக்கிறோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் வெளியே கூட வாங்குறதில்ல, திரும்ப வந்தே நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு மேம்கிட்ட கூட சொல்லுவேன், எக்ஸ்ட்ராவாக சொல்லுவேன். திடீர்னு எனக்கு சளி பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா அதுக்கும் அவங்க டேப்லெட் எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ இந்த டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்திருக்கிற செக்கப்பும் எனக்கு எடுத்திருக்கிற அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு நாளில் மட்டும் நான் வந்து 3 டாக்டரை பார்ப்பேன். நான் திருநெல்வேலியில் 3 டாக்டருக்கும் மேம் வந்து எனக்கு ரெஃபர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டாக்டர் பார்த்துருக்கேன், நரம்பு டாக்டர் பார்த்துருக்கேன், நுரையீரல் டாக்டர் பார்த்துருக்கேன். அந்த எதுக்குமே அவங்க இதெல்லாம் நாங்கள் வெளியில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எவ்வளோ அமௌண்ட் ஆகும் என்னன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறது, இசிஹெச்சுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். இன்னொன்று என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும். அவங்க ராணுவத்தில் இருந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வந்து அதன் மூலமாக அந்த கார்டு எனக்கு இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இசிஹெச் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னோட ஜீசஸ் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் பிழைச்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கடவுளுக்கும் அந்த இசிஹெச்சுக்கும் கண்டிப்பாக நான் வந்து நன்றி சொல்லியே ஆகணும். எனக்கு இசிஹெச் மூலமாக நிறைய நன்மைகள் எனக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு நான் நடக்கிறேன். எனக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, சுகர் கம்மியாக இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனையிலையும் என்னென்ன பிரச்சனையிலையும் எனக்கு தேவைகள் எல்லாவற்றையும் அவங்க வந்து எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது இசிஹெச். அதுக்காக நான் இசிஹெச் ரொம்ப 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 நான் நன்றி சொல்கிறேன். எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு முடிஞ்சது அவங்க எல்லாருக்காகவே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நான் மனசார சொல்கிறேன். நான் வந்து யாரும் என்னை வற்புறுத்தலை, என்னை இப்படி சொல்லலை. என் மனசாட்சி என்னை குத்திட்டே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, நீ எவ்வளோ வந்து இசிஹெச் மூலமாக நீ எவ்வளோ நன்மை பெற்றிருக்க அப்படின்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அது மாதிரி உண்மையிலேயே இசிஹெச் மூலமாக நான் வந்து நிறைய நன்மைகள் பெற்றிருக்கேன். நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணுறேன். ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். இசிஹெச்னுடைய ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.
நன்றி.